தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தப காலத்தில் வெள்ளிக்கிழமை இயேசுவின் பாடுகளை இன்னும் அதிகமாக ஆழமாக தியானித்து நாம் நிற்கிறோம். எனவே ஆண்டவருடைய பேரன்பு நம்மை நிரப்ப, அவருடைய இரக்கம் நமக்கு உதவியாய் நிற்க, தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உமது விருப்பத்திற்கேற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தரள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் நாங்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 21 தொடங்கி 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வார். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவார். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தம் இழைத்த தவறின் பொருட்டு சாவார். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்றும் விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர்.
அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலும் உடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். நீரம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? நீரம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கின்றது. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டால் யார்தான் நிற்க முடியும்? குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புனித மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். மந்தை காப்பது போல
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை தங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாய் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தினுடைய முதல் வாரம் முழுவதும் நாம் தேர்ந்தெடுத்த இந்த சிலுவை பாதை நாம் பின்பற்றுவதாக நம்முடைய உள்ளத்திலே உறுதியோடு நினைத்து கொண்ட இந்த தவக்கால பாதை அல்லது தியாகத்தினுடைய பாதை அல்லது இடுக்கமான பாதை, எப்படி வேண்டுமானாலும் சரி, அந்த பாதையில் நடந்து போகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான சிந்தனைகளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே பெரும்பாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில் எப்படி நாம் சில கணக்குகள் வைத்திருக்கிறோம் என்றால், ஒருவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்று நாம் தீர்ப்பிட வேண்டும் என்றால் அவர் செய்த நல்லதையெல்லாம் கூட்டி அவர் செய்த கெட்டதையெல்லாம் கூட்டி இதில் எது அதிகமாக இருக்கிறது, அல்லது ஒரு கெட்டவர் என்றால் அவர் செய்த கெட்டதை எல்லாம் கூட்டிவிட்டு அவர் செய்த நல்லதை எல்லாம் கூட்டி இதில் எது அதிகமாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை அல்லது கால்குலேஷன் செய்கின்ற ஒரு பக்குவத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆனால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருக்கிறது, மாற்றி யோசிப்பதாக இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களுடைய வழியை, உங்களுடைய நெறியை, இதோ பரிசேயர் மறைநூல் அறிஞர் இவர்களுடைய நெறியை விட சிறந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒருவேளை ரொம்ப கம்மியாக வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம், ரொம்ப எளிய முறையில் வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது அளவிற்கு இருந்தால் போதுமா? நம்மை ஒப்பிடுகிறோம் பாருங்கள், அந்த ஒப்பிட்டு முறையையே ஆண்டவர் தப்பென்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை நீங்கள் இதிலும் பார்க்க முடியும். நம்ம ஊதாரி மைந்தன் கதை இருக்கு இல்லைங்களா? அந்த ஊதாரி மைந்தன் கதையை யோசித்து பாருங்க. அந்த மூத்த மகன் சொல்லுகிறான், தந்தையே, நான் உன்னோடு இருக்கிறேன், எப்போதும் நீ சொன்னதையெல்லாம் செய்கிறேன், உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், ஒரு நாளும் நான் உனக்கு மறுத்து கூட சொன்னதில்லை. ஆனால் இந்த ஊதாரி பிள்ளையை பார், அவன் என்னெல்லாம் செய்துவிட்டு வந்தான். தன்னை அந்த ஊதாரி பிள்ளையோடு அல்லது வெளியிலே அலைந்து திரிந்து விட்டு வந்த பிள்ளையோடு ஒப்பிட்டு பார்த்தல். பிரியமானவர்களே, இந்த ஒப்பீட்டு முறையே தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல யோசித்து பாருங்கள், இந்த காலையிலிருந்து வேலைக்கு அனுப்பி கொண்டே இருப்பார் இல்லைங்களா? காலையிலே 9 மணிக்கு அனுப்புவார், பிறகு 12 மணிக்கு அனுப்புகிறார், மதியம் 3 மணிக்கு, மாலை 5 மணிக்கும் போய் அனுப்புகிறார். கடைசியாக 1 மணி நேரம்தான் 5 மணிக்கு போனவர்கள் வேலை செய்தார்கள். இப்போது அவர்களுக்கு ஒரு தனாரியம் கொடுக்கப்படுகிறது. முதலில் வந்தவர்கள் அவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இவர்களை விட நான் அதிகம் செய்தேன்,
எனவே நான் சிறந்தவன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. அவர்களை விட நீ என்ன அதிகம் செய்து விட்டாய் என்பதல்ல. இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலும் கூட யோசித்து பாருங்கள். நாம் சில சமயங்களில் நிறைய நல்லது செய்கிறோம், ஆனால் ஒரே ஒரு தீமையை, ஒரே ஒரு துன்பத்தை பிறருக்கு அழைத்து விடுகிறோம். நாம் செய்த நன்மைகளெல்லாம் மறக்கப்பட்டு விடுகின்றன, நம்முடைய நல்ல தன்மைகள் எல்லாம் மறக்கப்பட்டு விடுகின்றன. நாம் செய்த அந்த ஒரே ஒரு குற்றத்தை மட்டும் பிடித்து கொண்டு நம்மை பிறர் குற்றப்பழி சொல்வதில்லையா? எது? இதை எப்படி சிந்திப்பது? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதற்கு முதல் வாசகம் ஆண்டவரே சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேலை நீ சொல்லுகிறாய், என் தலைவன் கடவுளுடைய வழிகள் செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஏன்னா நம்மளுடைய பார்வையில் கடவுள் செய்வது பல சமயத்தில் தவறாகவே தெரிகிறது. என்னையா மனுஷன் இந்த ஆளு, ஒரு நியாயமாக தீர்ப்பிட வேண்டாமா? ஒரு நீதியோடு சொல்ல வேண்டாமா? நானே உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். 500 ரூபாய் பெரிதா, 5000 ரூபாய் பெரிதா? 5000 ரூபாய் பெரிது, ரைட்? இப்போ 500 ரூபாய் திருடியவன் பெரிய குற்றவாளியா, 5000 ரூபாய் திருடியவன் பெரிய குற்றவாளியா? திருட்டில் சிறுசு என்ன பெருசு என்ன ஃபாதர்? திருட்டுனா திருட்டு தானே ஃபாதர்? நீங்கள் நீதிமன்றத்திற்கு போங்கள், செய்த குற்றத்திற்கு ஏற்பதான தண்டனை கொடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்துக்கு வந்தாச்சுனாலே குற்றம் செய்திருக்க, அதனால் எல்லாருக்கும் மரண தண்டனை ஏன் கொடுக்கல? ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள், ஒருவருக்கு இரட்டை ஆயுள் 14 ஆண்டுகள் சிறை கொடுக்கிறார்கள், ஒருவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிறார்கள், ஒருவருக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்கிறார்கள், ஒருவருக்கு ஃபைன் மட்டும் போடுகிறார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வேறுபாடு? அப்போ குற்றத்தின் தன்மை மாறுபடுகிறது இல்லைங்களா? அப்போ 500 ரூபாய் திருடியவர் ஒருவர் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க சார். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை சாக்லேட் திருடிச்சு, அல்லது இன்னொரு பையன் ஒரு 10,000 ரூபாய் உங்கள் வீட்டில் திருடி விட்டான். 2 பேரையும் ஒரே மாதிரியா நீங்கள் பார்ப்பீங்க? அட சாக்லேட் தானே திருடுனா, விடப்பா, இதுக்கு போய் ஏன் சண்டை போடுற? வீட்டில் இருந்தது எடுத்து சாப்பிட்டான், விட. அவன் ஒரு 10 ரூபா திருடின பையனை என்ன சொல்லுவீங்க? இல்லை, அடுத்தோடவை ஜாக்கிரதையா இரு, சொல்லிட்டு கேளு, நான் என்ன தரமாட்டான்னு சொல்ல போகிறேன். அதே பையன் உங்கள் வீட்டில் இருந்த 10,000 ரூபாய் திருடிட்டு போயிட்டான். உங்களுக்கு தன்னை எறியாமல் மேலுங்கன்னு கொதிக்குமா கொதிக்காதா? எப்படி திருடிட்டான் பாரு அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ கவனித்து பாருங்கள், 5000 ரூபா திருடினது பெருசா, 500 ரூபா திருடினது பெருசா அப்படின்ட்டு. ஒரு தந்தை, எனக்கு தெரிந்தவர், அவருடைய பையன் கொஞ்சம் அடிக்கடி திருடிடுவான். அந்த இளைய பையன், 2வது பையன் எப்போ பார்த்தாலும் காசை திருடிடுவான். அப்போ திருடிட்டாம்னா அவனை கூட்டு வருவார், கவுன்சிலிங் கூட்டு வருவார். ஃபாதர், இந்த சனியனுக்கு சொல்லுங்கள் ஃபாதர், திருந்தவே மாட்டாங்க ஃபாதர். அன்னைக்கு கூட ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டான் ஃபாதர், அன்னைக்கு கூட ஒரு 2000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டான் ஃபாதர் அப்படின்னு கூட்டு வருவார். பிறகு நானும் சொல்லி பார்ப்பேன். அவர் சொல்லுவார், நாங்கள் என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டாங்க ஃபாதர். சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு திருடுறது புத்தி ஃபாதர். வீட்டில் என்னத்தையாவது இருந்தால் திருடிட்டு போயிடுவான் ஃபாதர், தூக்கிட்டு போயிடுவான் ஃபாதர். அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார். அவர் வழக்கமாக கூட்டி கொண்டு வருகிற பொழுது ரொம்ப கோபம் இருக்காது, ஒரு எரிச்சல் இருக்கும். என்னடா இந்த பிள்ளை சொன்னாலே கேட்க மாட்டாங்க, எப்பவும் இப்படியே பண்ணுறானே அப்படின்னு ஒரு வகையான ஒரு வெறுப்பு இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு முறை ஃபோன் அடித்து அழுகிறாரு. ஃபாதர், பையன் திருடிட்டான் ஃபாதர், எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, அட்டின்னு அடிச்சிட்டேன் ஃபாதர், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு, ஒரு ஜோன் சொல்கிறதுக்கு வாங்கலேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஐயோ, பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு, பெருசாக திருடிட்டான் உங்களுக்கு, ஐயையோ அப்படின்ட்டு நானும் வண்டி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போகிறேன். அங்கே போனால் உள்ள அழுதுகிட்டே போகிறாரு. திருடிட்டான் ஃபாதர், 500 ரூபாயை திருடிட்டான் ஃபாதர். 500 ரூபாயை திருடினதுக்கு இவ்வளோக்கான அடிக்க மாட்டார அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா படுத்திருக்கிறது ஆஸ்பத்திரியில் பெரிய பையன். இவரால் அதை சொல்லவே முடியல. 500 ரூபா திருடிட்டான் ஃபாதர். அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், ஃபாதர், நானும் டூர் போகிறதுக்கு 3 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்கல. இன்றைக்கி கடைசி இவர் தருவார், 2 நாள் கழித்து தருவார். நான் காலேஜில் போய் சண்டை போடணும், அதனால் நான் இருந்ததை எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டேன் ஃபாதர், என்னை அடின்னு அடிச்சு விட்டார் ஃபாதர் அப்படின்னு. அப்போ நான் மெதுவாக கேட்குறேன், உங்கள் வீட்டில் திருடு போகிறது சகஜம், நீங்கள் சொன்ன உடனே நான் சின்ன பையன்தான், பெருசாக திருடிட்டான் போலுக்கு, ஏதோ பிரச்சனையாகிடுச்சு போலுக்கு அப்படின்ட்டு வந்தேன். 500 ரூபா திருடினதுக்கு அவன் 1000 திருடினா 2000 திருடினாங்கிற போதெல்லாம் ஏன்டா நீங்கள் கூப்பிட்டு வரும்போது இவ்வளவு கோவப்படலையே அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில் பார்க்கணும். ஃபாதர், அந்த சனியன் சீரழிஞ்ச சனியன் ஃபாதர், அது சின்ன வயசுலேருந்தே திருட்டு புத்தி, அது திருடும், அது திருடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கும் தெரியும். இந்த பையன் ஒரு நாள் ஒரு பொய் சொன்னதில்லை ஃபாதர், ஒரு நாள் இந்த பையன் தப்பாக நடந்தது கிடையாது ஃபாதர். இந்த பிள்ளை அவ்வளவு தங்கமாக வளர்ந்து வரான் ஃபாதர். இப்போ அவனை பார்த்து கெட்டானோ அல்லது யார் சொல்லி கெட்டானோ தெரியல ஃபாதர், முதல் முறையாக 500 ரூபா திருடிட்டான் ஃபாதர்.
முதல் முறையாக 500 ரூபா திருடுனதுனால அவனுக்கு தண்டனை அதிகம். அப்போ அவன் கேட்கலாம்ல, அந்த பையன் 1000 திருடினா 2000 திருடினா அவன் 5000 ரூபா வரைக்கும் திருடியிருக்கான். இது வரைக்கும் கணக்கு பார்த்தா 5000 ரூபா திருடினவனை விட்டுட்டு 500 ரூபா திருடல என்ன இப்படி அடிச்சிருக்காரு, அந்த பையனை என்னைக்காவது அடிச்சாரா? அப்போ அவனுக்கு செல்ல பிள்ளை, அதனால அவனை அடிக்கலை. நான் இவருக்கு வேண்டாத பிள்ளை, அதனால அடிச்சாமன்னு இந்த பையன் நினைச்சாமன்னு வச்சுக்கோங்க. அவன் அறிவிலி, அப்படித்தானே? அல்லது அவனுடைய மூளை வேலை செய்யவில்லை, அப்படித்தானே? அவனுடைய சிந்தனை சரியாக அதை புரிந்து கொள்ளவில்லை, அப்படித்தானே? அவன் முட்டாள்தனமாக சிந்திக்கிறான், அப்படித்தானே அர்த்தம்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அமௌண்ட் இங்கே விஷயம் கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முதல் வாசகம் இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியலைன்னா, இந்த அந்த தாளந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வேலைக்கு அனுப்பிய காரியம் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஊதாரி மைந்தனுக்குள் இந்த ஊதாரி மைந்தனுக்கும் மூத்த மைந்தனுக்கும் இந்த ஒப்பீடு என்பது நமக்கு புரியவில்லை என்றால் இந்த பகுதியும் புரியாது. அவர் சொல்லுகிறார், இதோ நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லாதவர் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டடைந்து தாம் செய்த குற்றம் அனைத்திலிருந்து விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அதுக்கு மேலே சொல்லப்படுகிறது பாருங்கள், ஆனால் நீதிமான் ஒருவன் தவறிழைத்தால் அவன் கடைபிடித்த நேர்மை எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. பிறகுயா நான் நேர்மையாக இருக்கணும், அதான் நேர்மையே நினைக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னால், அப்போ நானும் எல்லாரையும் போல தீமை செய்துவிட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவனே என்னை மன்னிச்சுக்கணும் மனமாற முடியுமா? அப்படி ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து விடலாமா? அப்படி சிந்தித்து பார்ப்பது இன்னும் நல்லா இருக்கும் போல தெரிகிறதே. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இதுதான் உண்மை சூத்திரம். நீச்சல் தெரிந்தவன் தண்ணீருக்குள் மூழ்கி செத்து விட மாட்டான். ஒருத்தனுக்கு தற்கொலை பண்ணணும்னு எண்ணம், போய் கிணத்துல குதிச்சிட்டான். ஏன்னா புந்தின வாரம் எவனோ அங்கே செத்தாவனு கேள்விப்பட்டு இவனும் போய் விழுந்துட்டான். இவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும். நல்லா கவனிங்க, இவனுடைய அன்கான்சியஸுக்கு போன உடனே கூட அவன் தன்னை அறியாமல் நீந்தி வெளியே வந்து விடுவான். ஆண்டவரை அறிந்து நன்மைத்தனத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய பேரிரக்கத்தை பெற்ற பிறகு, ஆண்டவருடைய இனிமையை சுவைத்த பிறகு ஒருவன் தவறுகிறான் என்று சொன்னால், ஒருவன் அநீதியின் பால் ஈர்க்கப்படுகிறான் என்று சொன்னால் அது மிகவும் கேடான ஒரு செயல். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாமல், உண்மையை உணராமல், நீதியை சுவைக்காமல், இதோ ஒரு பற்று பக்தி என்பதெல்லாம் இல்லாமல் நம்மை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கடவுள் தீர்ப்பிடுவது போல நம்மை தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய தராசு வேறு, உனக்கான தராசு வேறு. நீயோ மேலே வந்து விட்டாய், நீயே உயர்ந்து விட்டாய். உன் பண்பிலே தன்மையிலே கடவுளை அறிந்து கடவுளின் பால் பற்று கொண்டு இறுகி வந்து விட்டாய். இனியும் நீ என்ன செய்ய முடியாது? கீழானதை, கீழான மனிதர்களை, கீழ்த்தரமான மனிதர்களை பற்றி சிந்தித்து விட்டு அப்படித்தான் என்று உன்னை நீயே சமரசம் செய்து கொள்ள முடியாது, ஏமாற்றிக் கொள்ள முடியாது. நீ அழைக்கப்பட்ட தகுதிக்கு ஏற்ப, உனக்கு கொடுக்கப்பட்ட பெயருக்கு ஏற்ப, நீ பெற்றுக்கொண்ட ஞானத்திற்கேற்ப, அறிவிற்கேற்ப, ஆசீர்வாதத்திற்கேற்ப வாழ்ந்தே ஆக வேண்டும். இட்ஸ் அ மஸ்ட். ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறாத பிள்ளைகளோடு தங்களை ஒப்பிட்டு சிந்தித்து பார்க்கவே முடியாது. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், பெற்ற ஆசீரின்படி வாழ்வதற்கு ஏற்ப விதிமுறைகளை, சட்டத்திட்டங்களை மட்டும் மனதுக்குள் கொண்டு வருவோம். ஆண்டவரின் ஆசீரை பெறாத, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் வைத்திருக்கிற விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் வைத்துக்கொண்டு நானும் அப்படித்தான் தீர்ப்பிடப்படுவேன் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவாம், நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிற இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இது எங்களுக்கு மனமாற்றத்தின் சின்னமாக அருள் அடையாளமாக அமைவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், சிலுவையில் சாவை வென்று மீட்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறாம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்திரலும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாம், உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும்
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் மக்கள் மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். எம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளித்த இந்த அருளடையாளம் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். தீர்த்தம் பெற்றுக்கொள்ள மத்திய பகுதிக்கு வருவோம். நீங்கள் அமர்ந்து அப்படியே அந்த இடத்தில் இருங்கள். உங்களுக்கு உங்கள் இடத்தில் கொண்டு தரப்படும்.